ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் பாஸ்தா செய்ய போகிறேன். அதுக்கு பாஸ்தா பாருங்கள் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு வெந்நீர், இது ஆனியனும் கொஞ்சம் பச்சை மிளகா, வெங்காயம் பச்சை மிளகா நறுக்கியிருக்கேன். ஒரு 3 ஆனியன், கேரட் பீன்ஸ் பாருங்கள், கொஞ்சம் நெய் ஆயிலெலாம் விட்டு பட்டரும் போட்டு கேரட்டு பீன்ஸை நல்லா எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கிடணும். தக்காளி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி அரைச்சி ஜூஸ் எடுத்து போட்டலாம். ஆனியன்ஸை பச்சை மிளகாவையும் போட்டலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஊற்றுறதுக்கு இதில் சால்ட்டு போட்டுடலாம். இதில் கரம் மசால் கொஞ்சம், அப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம், இது 2 மாத்திரம் போடுறது. இப்போ பாருங்கள், தக்காளி ஜூஸ் ஊற்றிடுச்சு, கழுவி வச்சுருக்கிறேன். இந்த இதை ஊற்றிடலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்குது. இது நம்ம அந்த பாஸ்தா போட்டுடலாம். பாருங்க, பாஸ்தா போட்டு வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்க, இந்த இவ்வளோதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.